வணக்கம். ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்யலாம். சில மாங்காய்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் எடுத்திருக்க இந்த மாங்காய் வந்து வெளியே கொஞ்சம் காயாக பச்சையாக தெரிஞ்சாலும் உள்ளே கொஞ்சம் பழமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதை குழம்புலலாம் போட்டு சாப்பிட்டா செட் ஆகாது. அதனால் இதை மாங்காய் பச்சடி செஞ்சிடலாம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு அதில் 2 சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இது சீக்கிரம் வெந்துடும். இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம தோலோடே கட் பண்ணி போட்டிருக்கோம். தோலும் சேர்ந்து நல்லா வெந்துடும். இப்போ இதில் இந்த மாங்காயோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள் 1 சிட்டிகை போட்டிருக்கேன். நான் இதை உப்பு போடும் போதே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ தான் போடுறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், ஒரே ஒரு வரமிளகாவும் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தாளிச்சிட்டு அதில் கொட்டிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மாங்காய்லாம் புளிப்பாக இருக்கிற மாங்காய்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதில் வந்து நமக்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து வரும். எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும். இந்த பச்சடி செஞ்சு நம்ம அப்படியே சும்மாவே ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்லாம். இல்லைனா எல்லா வித சாதத்துக்கும் இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.